பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் தனது செல்போன் எண்ணை வெளியிட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கரூர் தொகுதியின் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் வெங்கமேடு, எஸ்பி காலனி, வாங்கப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வெங்கமேட்டில் உள்ள கோயிலில் பிரதமர் மோடி மற்றும் அண்ணாமலை பேரில் அர்ச்சனை செய்து சிறப்பு வழிபாடு நடத்தினார். தொடர்ந்து வாக்கு சேகரிப்பின் போது பேசிய செந்தில்நாதன் கரூர் மாநகராட்சியில் குடிநீர் விநியோகம் முறையாக இல்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் எந்த வேட்பாளரும் செய்யாத வகையில் தனது செல்போன் எண்ணை வெளியிடுகிறேன் என்றும் எந்த நேரத்திலும் தனக்கு அழைப்பு விடுத்தால் உடனடியாக உங்களது தேவையை பூர்த்தி செய்வேன் என்று கூறி தாமரை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். மாநகராட்சியில வாரம் ஒரு முறை கூட தண்ணி சரியா வர்றது, அதுலயும் கழிவுகள் கலந்த கலப்பட தண்ணீர் தான் வருது குடிக்கிறதுக்கு. இப்படி எல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்கு. தினந்தோறும் சாக்கடைகளை தூர் வர்றாங்கன்னா அதுவும் இல்ல. மாநகராட்சி மொத்தத்துல செயலிழந்து கிடக்குது கரூர் மாவட்டத்துல. உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிப்பட்ட இந்த திமுக பொறுத்த வரைக்கும் என்ன செய்யறாங்க? மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கட்டமைத்து கொடுக்கிறத அவங்க விரும்புறதில்லை. இன்றும் பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் ஒரு முறை நம்புங்கள். நரேந்திர மோடி அவர்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். நம்முடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். தாமரை சின்னத்துக்கு வாக்களியுங்கள். இந்த செந்தில்நாதன் மீது ஒரு முறை நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் வைக்கின்ற நம்பிக்கையை நாங்கள் 100% காப்பாற்றி கொடுப்போம்மா. மத்த ஆள் மாதிரி நாங்க சொல்லிட்டு போக மாட்டோம். சொல்லுவதை அனைத்தையும் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம்ங்கிற வாக்குறுதியை சொல்றேன். என்ன மற்ற பாராளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ யாரும் செய்ய முடியாத, இதுவரைக்கும் செய்யாத பாராளுமன்ற உறுப்பினருடைய தொலைபேசி என்ன நாங்க கொடுத்திருக்கிறோம்.